Peppers Entertainment Television. Turn on the heat. Nalam Kaka. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நலம் காக்க நிகழ்ச்சி மூலமாக எத்தனை பேர் நலனடைந்திருக்காங்க. ஏன்னா நமது உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் என்ன, குறைபாடுகள் என்னன்னு வேறையா நமது மருத்துவர்கள், சிறப்பு மருத்துவர்கள் உங்களுக்காக தெளிவான பல விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வேளை இன்றைய நிகழ்ச்சியிலும் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையோட சிறப்பு மருத்துவர் டாக்டர் ராஜவர்மன் அவர்கள். ஹோமியோ கேர்னு சொல்றதுக்கு முன்னாடி ஹோமியோபதியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு ஹோமியோபதியோட ஃபவுண்டர் ஹனிமேன் அவங்களுடைய பர்த்டே, இன்னைக்கு பிறந்த நாள். அதை முன்னிட்டும் நம்ம சிறிய விஷயங்களை நம்ம பேசலாம். முதல்ல நம்ம டாக்டரை வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே டாக்டர், இன்னைக்கு ஹோமியோபதியோட ஃபவுண்டர் ஹனிமேன் சாரோடைய பர்த்டே. ஸோ என்ன மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க? ஏன்னா அந்த துறையை சார்ந்த நீங்க வந்து ரொம்ப அது ஒரு பெருமையா நினைப்பீங்க. அதை பற்றி உணர்வுகளை கொஞ்சம் கண்டிப்பா இது வந்து ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஹோமியோபதி ஃப்ரெட்டர்னிட்டிக்கு மட்டும் இல்லாமல் உலக மக்களுக்கே வந்து இது ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து வேர்ல்டு ஹோமியோபதி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றாங்க. ஓகே. ஸோ இந்த தருணத்துல வந்துட்டு மாஸ்டர் சாமுவல் ஹானிமனை பத்தி சில விஷயங்களை வந்து பார்க்கலாம். ஸோ சாமுவல் ஹானிமன் பார்த்தீங்கன்னா ஒரு 10th April 1755 அந்த தேதியில தான் வந்து அவர் பிறந்தார். ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். அவரோட பர்சனல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரபிள்ஸ் இருந்திருக்கு. ஹி ஹாஸ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் பாவர்ட்டி. ஸோ நிறைய ட்ரபிள்ஸ் இருந்ததுனால அந்த ஒரு காலகட்டத்திலேயே அவர் வந்து மிக அரிய கண்டுபிடிச்சதுனாலே வந்துட்டு அவருக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சல்யூட் பண்ணணும். நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய டென்ஷன் அவரோட பர்சனல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா. பட் அது இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவர் வந்து மெடிக்கல் வேர்ல்டுக்குன்னு வந்து பண்ணக்கூடிய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ரொம்ப நிறைய அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸை வச்சுட்டு நிறைய வந்து மற்ற மாடர்ன் விஷயங்களுக்கான முன்னோடிகளாக வந்து அது இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியே வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் ப்ராக்டிசிங். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு இந்த டிவிஷன்லாம் இல்லாமல் ஒரு துறையாக தான் இருந்தது. ஸோ அப்போ இருக்கக்கூடிய மெடிக்கல் கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வீக்கம் இருக்கு, ஒருத்தருக்கு தலைவலி இருக்குன்னா அந்த இடத்துல வந்து கெட்ட ரத்தம் நிறைய இருக்கு. ஸோ அந்த கெட்ட ரத்தத்தை வெளியில எடுத்துட்டோம்னா நல்லா ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சில கான்செப்ட் இருந்தது. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தலைவலி வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பிளேடை வச்சு கட் பண்ணிட்டு இந்த பிளட் லெட்டிங் சொல்லுவாங்க, ரத்தத்தெல்லாம் வெளியில எடுத்துட்டா he will feel better அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ ரொம்ப க்ரூடான ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஸ் இருந்த சமயம். ஸோ ஹி காட் டிசப்பாயிண்டட். ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே வந்து வலியோட வரக்கூடிய ஒரு நோயாளிக்கு வந்துட்டு இன்னும் வலியை ஏற்படுத்தக்கூடிய வந்து ஒரு இதை வந்துட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற அந்த இதில் வந்துட்டு he got vexed. ஸோ மெடிக்கல் ப்ராக்டிஸ் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க ஹனிமேன் சாரை பத்தி. நம்ம ஒரு நேர பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வணக்கம். 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 வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. பகவதிங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, டிவி வால்யூம் குறைச்சிட்டு டாக்டர் ராஜவர்மன் சார் இருக்காங்க, நீங்க பேசுங்க. சரிங்க. சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க நீங்க உங்களுடைய பிரச்சனையில டாக்டர்கிட்ட சொல்லுங்க. டாக்டர் கேட்டு 4-5 வருஷமா சார். சார் சொல்லுங்க சார். 4-5 வருஷமா ஒரு கால் உள்ளங்கால்ல ஒரு சொரியாசிஸ் மாதிரி போகவே மாட்டேங்குது சார். கொஞ்சம் சத்தமா பேசுங்க. நீங்க சொல்றது தெளிவா சொன்னீங்கன்னா எனக்கு கரெக்டா எங்களால டயக்னோஸ் பண்ண முடியும். சொரியாசிஸ் மாதிரி இருக்கு உள்ளங்கால்ல மொத்தம் ரொம்ப 4-5 வருஷமா. சரி. பயங்கரமா நைட்ல தூக்கவே முடியல, அப்படியே பிப்பெடுப்பு இருக்கு. அதுக்கு என்ன எங்க வந்து காமிக்கணும்? சரிங்க. அது கால் ஊரில் தாங்க முடியல. 4-5 வருஷமா இருக்கு. 4-5 வருஷமா இருக்கு. சரி, அதனால உங்களுக்கு என்ன அரிப்பு நிறைய இருக்குங்களா? வெடிப்புலாம் பயங்கரமா இருக்கு. சரிங்க, 4-5 வருஷமா இருக்கு. இந்த சோரியாசிஸ் மாதிரி செதிலா இருக்கு இல்லீங்களா? எந்தெந்த இடத்துல உடம்புல இது இருக்குது? லேசா வர்ற மாதிரி இருக்குல்ல, உள்ளங்கையில சமயத்துல இருக்கு, சிலத்துல ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா ஊர்ல இருக்கு உள்ளங்கையும். சரி சரி. ஸோ வந்து இவங்க வந்து சோரியாசிஸை பற்றின வந்து விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோரியாசிஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம். அதாவது வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு எதிராக வந்து வேலை செஞ்சு ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தோலில் இருக்கிற அந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் த ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ஸ்பீட் ஆகிடும். ஸோ வேகமாக செதில்கள் வர ஆரம்பிக்கும். இதுக்கு ஹோமியோபதியில் நல்ல சிகிச்சை இருக்குது. ஸோ அவங்க வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்கன்னா இமீடியட்டாக அந்த அரிப்புன்றது வந்து குறைய ஆரம்பிக்கும்.
அப்புறம் செதிலா வர்றது படிப்படியா குறைஞ்சி நார்மல் ஸ்கின்னுக்கு வரலாம். பட் இதுக்கு வந்து அவங்க தொடர்ச்சியா மருந்துகள் எடுத்துக்க வேண்டியிருக்கும். சில சமயம் 3, 4, 5 வருடங்கள் கூட தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டாதான் இது வந்து நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு வந்து வர முடியும். நன்றி. அவங்களே நினைப்பது கீழே வந்து ஸ்க்ராலிங் இலக்கங்கள் வருது. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையோட நம்பருக்கு நீங்க அழைப்பனை ஏற்படுத்தலாம். இன்னொரு நேர் கூட நம்ம பார்த்துலாம். டாக்டர் வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க. ரங்கதுரை என் பேரு. ஓகே, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. சார் ஹலோ சார், எனக்கு இடுப்பு வலி 20 வருஷமா இருக்குங்க. இடுப்பு வலி 10 வருஷமா இருக்கா? 20 வருஷமா இருக்குங்க. 20 வருஷமா இருக்கா? சரிங்க சரிங்க. இங்க ஆயுர்வேதம் இதெல்லாம் போய் கேரளா எல்லாம் வேலை பண்ணிட்டு வந்தாங்க. ஓகே, இன்னும் ஒண்ணும் ரெடி ஆக மாட்டேங்குது. ஹோமியோபதியில எப்படி ரெடி ஆகுங்களா? ஹோமியோபதியில சரியாகுமா? ஆயுர்வேதம் எல்லா மருந்தும் நான் எடுத்து பார்த்துட்டேன் இடுப்பு வலிக்கு. ஹோமியோபதியில சரியா வருமா? சரி சரி, கண்டிப்பா இதுக்கு வந்துட்டு ஹோமியோபதியில சரியான தீர்வுகள் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் டிசார்டர்ஸ்க்குனே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹோமியோபதியில வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு. பொதுவா வந்து இடுப்பு வலி அப்படின்னாக்கா அது குட் பி வந்துட்டு உங்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸோட ஒரு சிம்டமா இருக்கலாம். இல்ல அந்த இடத்துல தேய்மானங்கள், அந்த கார்டிலேஜ் வந்து தேய்மானம் ஏற்படுறதுனால இந்த பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இப்போ இவங்க வந்து நேர்ல வந்தாங்கன்னா இதுக்கான காரணம் எப்படி இந்த வலி ஏற்பட்டது, ஏதாவது அடிபட்டதா, இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருந்ததா, இல்ல வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல டயக்னோஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சைகளை பரிந்துரை செய்யும். ஸோ அவங்க வந்து தொடர்ச்சியா சிகிச்சை எடுத்துக்கிட்டு இது கூட பிசியோதெரப்பின்னு சொல்லி கொடுத்து சில எக்ஸசைஸ்களை வந்து சொல்லி தருவோம். அந்த எக்ஸசைஸும் சேர்த்து செய்யும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயிண்ட் ப்ராப்ளத்துல இருந்து ஈஸியா அவங்க வந்து வெளியில வந்துடலாம். கவலைப்படாதீங்க, 20 வருஷமா சஃபர் பண்றேன்னு சொன்னீங்க. ஆனா ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையில இதை சரி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா நீங்க அழைப்பினை ஏற்படுத்தி முன்பதிவு பண்ணி சிகிச்சை பெற்றுக்கலாம். நம்ம டாக்டர் ஹனிமன் பத்தி பேசிட்டு இருந்தோம். டாக்டர் ஸோ வந்து இவர் வந்து அந்த அப்போ இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் சிஸ்டம் வந்து ரொம்ப அன்ஹாப்பி ஆகிட்டு வந்துட்டு என்ன பண்ணாருன்னா அந்த மருத்துவத்துறையிலேயே விட்டுட்டு வந்துட்டு டிரான்ஸ்லேட்டராக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ இவர் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி லிங்குவிஸ்டிக், நிறைய லாங்குவேஜஸ் தெரிஞ்சு வச்சிருந்தார். ஸோ அதனால வந்து பல மொழிகளில் இருக்கக்கூடிய மருத்துவ புஸ்தகங்களை வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுறதா வந்து ஒரு இதுவாக எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் வில்லியம் கல்லன் அப்படின்ற ஒருத்தர் வந்து எழுதிய வந்து ஒரு மெட்டீரியா மெடிக்கா, ஸோ இதில் வந்து ஒரு விஷயத்தை படித்தார். என்னன்னாக்கா வந்து மலேரியா மாதிரியான சிம்டம் வந்து சைனா அப்படிங்கிற ஒரு மரப்பட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத அவர் படித்தார். ஸோ அந்த சைனாங்கிற அந்த மரப்பட்டையை வந்துட்டு இந்த மலேரியா போன்ற அந்த வியாதிக்கு கொடுத்தா இந்த மலேரியா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுதும்போது அதை படிச்சுட்டு இதுக்கு வந்து உடனே ஒரு தாட் வந்தது. ஸோ அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே வருமா, எல்லாமே முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவர் என்ன பண்ணார்னா தனக்குள்ளாரியே அந்த சைனா மரப்பட்டையை வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சார். சாப்பிட்டு ஆரம்பிச்ச கொஞ்ச நாளே என்னாச்சுன்னா இவருக்கு வந்து மலேரியா போன்ற அந்த அறிகுறிகள் வந்தது. அதே மாதிரி உடல் வலி, அதே மாதிரி ஒரு ஜுரம், அதே மாதிரி ஒரு குளிர், இதெல்லாமே வந்துட்டு அந்த சைனா மரப்பட்டையை அவர் எடுத்துக்கும் போது வர ஆரம்பிச்சது. ஸோ அப்போ வந்து இது வந்து இந்த மாதிரியான டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுன்னா அதே மாதிரி அறிகுறிகளுக்குள்ளவங்களுக்கு இதை மருந்தா கொடுத்தா அது சரியா போயிடும் அப்படிங்கிற அந்த லாஜிக்கை வந்து அவர் கண்டுபிடிச்சார். ஸோ அதுதான் அந்த சிமிலியா சிமிலிபஸ் கியூரண்டர் அப்படிங்கிற விஷயம். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு நேயர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க. ஹலோ, தொடர்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. வாய்ப்புகள் கிடைத்தது சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. என் பேர் கண்ணன் மேடம். ஓகே, சொல்லுங்க சார். டாக்டர்ட்ட கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். எனக்கு லோ சுகர் இருக்கு சார், பிரஷர் இருக்கு சார். சரிங்க. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அரிக்குது, நரம்பு தலையில அப்படியே நரம்பெல்லாம் உடம்பு அரிக்குது. அப்புறம் வேற என்ன செய்யுதுங்க? ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். உடம்பு அரிக்குது, வேற என்ன பண்ணுதுன்னு சொல்லி டாக்டர் கேக்குறாங்க. அதே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அரிக்குது சார். சரிங்க. நரம்பெல்லாம் அப்படியே முண்டுது, ஒரு மாதிரி நெத்தி எல்லாம் அப்படியே தலையெல்லாம் முண்டுது. கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா எனக்கு வந்து சரியா என்னால டயக்னோஸ் பண்ண முடியும் சார். உடம்பு அரிப்பை பத்தி சொல்றீங்க, அப்புறம் அடுத்தது என்ன சொல்றீங்க? அரிப்பு இருக்கு சார். நரம்புகள் எல்லாம் முண்டுற மாதிரி இருக்குதா? சரிங்க. அப்படியே நரம்பெல்லாம் அப்படியே முண்டுது சார், இழையுது சார் அப்படியே. சரிங்க. பிரஷர் இருக்குங்களா உங்களுக்கு? பிரஷர் இருக்கா சார்? பிளட் டெஸ்ட் சார். பிளட் பிரஷர் இருக்கா? ரத்த அழுத்தம் இருக்கா செக் பண்ணீங்களா? இல்ல ரத்தத்துல சர்க்கரை இருக்கான்னு செக் பண்ணீங்களா? ஹலோ, சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நீங்க ரத்தத்துல சர்க்கரை அளவு செக் பண்ணீங்களா இதுக்கு முன்னாடி? பண்ண சார். அதான் சுகர் வந்து லோ சுகர் சார், 70 தான் இருக்கு. சரி, லோ சுகரா இருக்கு. சரிங்க.
சரிங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னா அருகில் உள்ள ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவரை பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க வந்து உங்களோட இந்த அறிகுறிகள்லாம் நோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சில டெஸ்ட்டுகள் செய்ய சொல்லுவாங்க. மறுபடியும் சர்க்கரை அளவு, உடம்புல வந்து கொழுப்பு சத்து எவ்வளவு இருக்கு, அப்புறம் பிளட் பிரஷர் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு எதனால உங்களுக்கு இந்த மாதிரியான அந்த தொந்தரவுகள் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மருந்துகள் கொடுப்பாங்க. மருந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம் சார். நன்றி உங்களின் அழைப்புக்கு. நம்ம இன்னைக்கு டாபிக்கா எடுத்தது டயபெட்டிக் பத்தி. அது முன்னாடி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர் ஹனிமன் பத்தியும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் டாக்டர். சரிங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த மெட்டீரியா மெடிக்காவை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த சிமிலியா சிமிலிவஸ் கியூரண்டர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சு அதுதான் வந்து இப்போ ஹோமியோபதியில ஒரு பேசிஸா இருக்கு. ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. தொடர்புல தான் இருக்கீங்க. ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா. தொடர்புல இருக்கீங்க. நீங்க டாக்டர்கிட்ட பேசுங்க. எங்க இருந்து அழைக்கிறீங்க பேர் சொல்லிட்டு பேசுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா. ஹலோ சார், நான் சல்மா பானு பேசுறேன். சொல்லுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. நீங்க பேசுறது கேக்குது, சொல்லுங்க. சார், என் பேர் சல்மா பானு. சரி, சரளா பானு இல்லீங்களா? ஹலோ சொல்லுங்கம்மா. பானுமா, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன? சொல்லுங்க சார். நான் எங்க ஹஸ்பண்ட்ல வந்து ஒரே முட்டில வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஹஸ்பண்டுக்கு முட்டி வலி, சொல்லுங்க. அது ஒரே நீர் கோத்துட்டு ஒரே வலிக்குதுனாங்க. நிறைய 2-3 டாக்டர் காமிச்சிட்டாங்க. சரிங்க. அதோட 2-3 டாக்டர் காமிச்சோம், ஒரே நீர் கோத்துக்குன்னு சொன்னாங்க. நிறைய டேப்லெட்ஸ் போட்டாங்க, ஆயில் மட்டும் தேய்க்கிறாங்க அப்படின்னு கேட்கவே இல்ல. சரி, சாருக்கு என்ன வயசு ஆகுதுமா? 32 சார். 32. என்ன வேலை செய்யறாங்க அவங்க? சார், என்ன வேலை செய்யறாரு சார்? செப்பல் கடை வச்சிருக்காங்க. என்னம்மா? டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. சார், சரிங்க சரிங்க. முட்டி வலி, நீர் கோத்துறது. சரிங்க, முட்டி வலி, நீர் கோத்துறது சாதாரணமா இது வந்து ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான தொந்தரவுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ 32 இயர்ஸ் தான் சொல்றாங்க. ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸை விட ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் போன்ற தொந்தரவுகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது கூடிய ஜுரம் அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் வருதான்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசின்ஸ் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்துட்டு சரியாயிடும். நன்றி உங்களின் நினைப்புக்கு. இப்ப நம்ம டாக்டர் ஹனிமன் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். அது வந்து அந்த பட்டையை சாப்பிட்டதுனால மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி எங்களுக்கு உருவாயிடும்னு சொல்லிட முடியுமா? இப்போ வந்து அந்த மாதிரி அப்போ வந்து எந்த ஒரு நம்ம ஒரு மருந்துகளை வந்து கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தி ஹியூமன் பீயிங்க்கு முதல்ல அதை கொடுத்து அதுல என்னென்ன அறிகுறிகள் வருது. இப்போ ஒரு கோல்டுல இருந்து ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னாக்கா அப்ப அது கொடுக்கும்போது அதுல என்னென்ன அறிகுறிகள் வருது, அந்த கோல்டால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிகுறிகளை வந்து நோட் பண்ணுவாங்க. அததான் மெட்டீரியா மெடிக்கான்னு சொல்றோம். அதே மாதிரி. சரி சரி. வணக்கம். வணக்கம். ஹலோ, பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். எங்க இருந்து அழைக்கிறீங்க? உங்களுடைய பேர் சொல்லுங்க. கடலூர் மாவட்டங்க, கொரக்காவாடி. நாங்க கடலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க. சரி, உங்களுடைய கேள்விகள் என்ன? டாக்டர்கிட்ட கேளுங்க. என்ன கேள்வி சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனை என்ன? பிரச்சனை கால் மூட்டு வலி. எங்களுக்கு இருந்து கால் இடுப்புல இருந்தே வலிங்க. சரிங்க. போய் செக்அப் பண்ணி ரத்தம் அது இதெல்லாம் டெஸ்ட் பண்ணோம்னா கொலஸ்ட்ரால் இருக்குங்கிறாங்க. சரிங்க. அதான் பிரச்சனை, வேற எதுவும் பிரச்சனை இல்லைங்க. அப்படியே ரத்தத்துல கொலஸ்ட்ரால் இருக்குல்ல, ப்ரெஷர் 30 தான் இருக்கு, 130 இருக்கு. சரிங்க, ரத்தத்துல கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க இல்லீங்களா? சக்கரை எல்லாம் கிடையாதுங்க. சக்கரை இல்ல. ஓகே. இப்ப உங்களுக்கு என்ன வயசு சார் ஆகுது இப்போ? 61 வருதுங்க. சரிங்க. இப்ப கால் முட்டி மட்டும்தான் வலி இருக்குங்களா இல்ல எல்லா முட்டிலையும் வலி இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு? வலி இருக்குங்க, இடுப்புல இருந்தே வலி இருக்கு. சரிங்க சரிங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து தேய்மானத்தினால வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதாவது ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வந்து ரொம்ப ஏஜ்டாகவும் சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். பிளஸ் இவங்களுக்கான சர்க்கரை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஜ்டு பர்சன் வித் இந்த ஜாயிண்ட் பெயின்ஸுக்கு சர்க்கரையும் இருக்கலாம். பட் இவங்களுக்கு வந்து சர்க்கரை ஒன்றும் இல்லை அப்படின்றத டெஸ்ட் பண்ணி சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு தடவை நேரில் வந்து இவங்க பார்க்கும்போது மறுபடியும் இந்த டெஸ்ட்டுகள்லாம் செய்து அதை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு மருந்துகள் பிளஸ் பிசியோதெரப்பி செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருந்து இவங்க வெளியில வந்துடலாம். ஓகே, என்னென்ன உங்களின் அழைப்புகள் சார்? நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச இருக்கு. நம்ம தலைப்பும் எடுத்துட்டு பேசவே இல்லை, டயபெட்டிக் தொடர்பாக நம்ம பேசலாம் சார். இது எப்படி சார் இப்ப சர்க்கரை நோய்ங்கிறது இப்போ டாக்டர் ஹனுமன் அவங்களோட பர்த்டே அன்னைக்கு நம்ம இதையும் பேசினோம்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் வந்து கண்டுபிடிக்கும் போது இந்த சர்க்கரை நோய்க்கு ஏன்னா நிறைய பேர் கியூர் இல்ல குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. அவர் எப்படி இது ஃபைண்ட் அவுட் பண்ணி எப்படி மெடிசின் கண்டுபிடிச்சாங்க? கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹனிமன் காலகட்டம் வந்துட்டு இந்த பாக்டீரியா
பாக்டீரியா என்ன வைரஸ்னா என்ன அப்படின்றது அது என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடியே வந்து அவர் வந்துட்டு இந்த சிஸ்டம்லாம் டிவைஸ் பண்ணாரு. ஸோ அதுதான் ஒரு கிரேட்னஸ் ஆஃப் ஹோமியோபதின்னு சொல்லலாம். ஸோ மெயினாக வந்து சிம்டமேட்டிக் பேசிஸாக தான் வந்து ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாடர்ன் கண்டுபிடிகள் வரும்போது இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ் ஆயிடுது. அதே பிரின்சிபலை வந்து இன்னும் வந்து மாடர்னைஸ்டாக பண்றோம். இப்போ பொதுவாக வந்து டயபெட்டிஸ் அப்படின்னு சொன்னாக்கா இட் இஸ் அ டிசார்டர். அதாவது டிசார்டர் அப்படின்னாக்கா இப்போ வந்து நம்ம ஆமா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம பான்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கன்ல இருந்து வரக்கூடிய அந்த இன்சுலினோட வந்து குறைபாடுனால தான் வந்து டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வருது. வணக்கம். ஓகே, இந்த குறைபாடு பத்தி சொன்னீங்க, பான்க்ரியாஸ்ல இருந்து வருது. அது இன்சுலின் வந்து குறைஞ்சா கூடனான்ற மாதிரி இருக்கும். ஆமா, இப்போ வந்து பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பான்க்ரியாஸ்ல பீட்டா செல்ஸ்னு இருக்கக்கூடிய அந்த செல்ஸ்ல இருந்து வரக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் தான் வந்து இன்சுலின் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்சுலின் குறைஞ்சாலும் இல்ல இன்சுலின் உற்பத்தி வந்து நார்மலா இல்லைனாலும் நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் வந்து செல்ஸ்குள்ளார போகாது. செல்ஸுக்கு எனர்ஜி தேவை, அந்த எனர்ஜிக்கு குளுக்கோஸ் வேணும். ஒரு நேரம். சரி, வணக்கம். ஹலோ, வணக்கம். நலம் காக்க, பேர் சொல்லுங்க. சீர்காழியிலேருந்து பேசுறேன், நாகப்பட்டினம் மாவட்டம். ஓகே, கொஞ்சம் தெளிவா பேசுங்க, சட்ட பேசுங்க. சீர்காழி. சொல்லுங்க சார். சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன? ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. மிஸ்ஸஸ் வந்து தலை இருக்குன்னு சொல்றாங்க சார், இப்போ கன்சீவா இருக்காங்க. என்னங்க சார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். கன்சீவா இருக்காங்க. சரிங்க. ஆமா. சரி. தலைவலி இருக்கு சார் உங்களுக்கு அதிகமா? தலைவலி இருக்கு. சரிங்க சார், இப்ப 3வது குழந்தைக்கு கன்சீவா இருக்காங்க. சரிங்க. இப்பதான் இருக்கு, இதுக்கு முன்னாடி கிடையாது. சரிங்க. டாக்டர் பார்த்தா சாதாரண தலைவலி தான் சொல்றாங்க. இப்போ ஒரு 1 வீக்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம், கிளியர் ஆகல சார். கண்டினியூவா வந்து தலைவலி போகல அப்படிங்கிறாங்க. சரிங்க. இப்போ என்ன எத்தனை மாசங்க கன்சீவ் ஆகி எத்தனை மாசம் ஆகுது? 7வது மாசம் சார் இது. சரிங்க, ஓகேங்க. ஸோ ஒன்றும் கவலை இல்லை சார். நீங்கள் அருகில் உள்ள ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனைக்கு போனால், ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் நிறைய வந்துட்டு பவர்ஃபுல் மெடிசன்ஸ் வந்துட்டு மாடர்ன் மெடிசன்ஸில் கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஹோமியோபதியில் இதுக்கு நல்ல ஸ்கோப்ஸ் இருக்குது. ஸோ அருகில் உள்ள ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனைக்கு போனால் அவங்க வந்து என்ன மாதிரியான தலைவலி அப்படின்றத முதல்ல டயக்னோஸ் பண்ணிவிட்டு அவங்க அதுக்கு வந்து மருந்துகள் தருவாங்க. அது வந்து குழந்தைக்கும் சேஃபாக இருக்கும், மதருக்கும் சேஃபாக இருக்கும். ஸோ வந்து எந்த பிரச்சனையும் வராது, தலைவலியும் சரியாயிடும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து பிளட் ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இதனால கூட வந்து இந்த பிரெக்னன்சி டைமில் தலைவலி வரும். ஸோ அதனால பிபியை வந்து மானிட்டர் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அருகில் உள்ள மருத்துவரை வந்து இமிடியேட்டாக இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுல இருந்து அவங்களுக்கு வந்து தீர்வு கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்கா. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பானு. பானுமா, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, என் பேர் பானுங்க. பானுமா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுடைய பிரச்சனையில டாக்டர்கிட்ட சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா, நீங்க பேசுறது கேக்குதுமா, சொல்லுங்க உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கம்மா. அத்திப்பட்டுல இருந்து பேசுறேங்க, பானு. அத்திப்பட்டுல இருந்து பானு பேசுறீங்க, சொல்லுங்கம்மா. பிரச்சனை என்ன? சொல்லுங்க. இது என் பையனுக்கு 15 நாளா ஜுரம் இருக்கு. 15 நாளா ஜுரம் இருக்குமா? சரிங்கம்மா, சொல்லுங்க. பையனுக்கு என்ன வயசு ஆகுதுமா? 13. 13 வயசு ஆச்சு. சரி, எப்படி இந்த ஜுரம் ஆரம்பிச்சது? திடீர்னு ஆரம்பிச்சதுங்களா, இல்ல ஏதாவது குளிர்ச்சியா சாப்பிட்டாரா, இல்ல வெயில்ல நிறைய போயிட்டு வந்ததுனால ஆரம்பிச்சதுங்களா? அதெல்லாம் எதுவும் இல்ல சார். சரிங்க. ஜுரம் எந்த சமயத்துல நிறைய இருக்கு அவருக்கு? கால் வீங்கிட்டு இருக்கு. கால் வீக்கம் இருக்கு. குளிர் இருக்குங்களா? சார், குளிர் இருக்குதா? குளிருதான்னு கேக்குறாங்க. ஹலோ, நீங்க டிவி பார்க்காதீங்க, வால்யூம் நல்லா குறைச்சிட்டு டாக்டர் கேக்குற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. டாக்டர் கேக்குறாங்க குளிருதான்னு கேக்குறாங்க. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்லாம் கூட எடுத்தோம், எதுவும் இல்ல சொல்றாங்க. எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்றாங்களாமா? சரி சரி சரி. இப்போ 15 நாளா ஜுரம் இருக்குன்னு சொல்றாங்க, கால் வீக்கம் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ வந்துட்டு இது என்ன டைப் ஆஃப் ஃபீவர் முதல்ல வந்து டயக்னோஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன டெஸ்ட்டுகள் அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு மேற்கொண்டு வேற ஏதாவது டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பார்த்துக்கிட்டு இப்போ இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ காமனாக வந்து சில தொத்து வியாதிகள், எஸ்பெஷலி சிக்கன் பாக்ஸ் போன்ற வியாதிகள் வந்துட்டு இப்போ இந்த சீசனில் வந்துட்டு நிறையவே இருக்கும். இப்போ வந்து அவங்க கரையோரத்தில் இருந்தால் ஈவன் ஃபைலேரியல் இது இன்ஃபெக்ஷன்ஸ் கூட ஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பொதுவாக அது மழை காலங்களில் தண்ணி நிறைய தேங்கி இருக்கும்போது வந்தாலும்
இந்த மாதிரி சமயங்களையும் 1-2 கேஸ்கள் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கணும் இந்த ஃபைலேரியல் இது. ஸோ வந்துட்டு முதல்ல இவங்களுக்கு எதனால வந்துட்டு இந்த கால் வீக்கம் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இல்லை செகண்டரி டு வேற ஏதாவது ப்ராப்ளம்னால வந்து இந்த ஃபீவர் இருக்கான்றதையும் செக் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை கொடுத்துட்டா இந்த ஜுரத்துலேருந்து அவங்க வெளியில வந்துட முடியும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒன்றும் கவலைப்பட வேணாம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்க அருகாமையில் இருக்க ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனை அணுகுங்க. கீழே நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு, சிகிச்சை பெற்றுக்கோங்க. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. டாக்டர் பேசியிருந்தோம். பட் சர்க்கரை குறைபாடு இருக்கிற நபர்கள் யாராவது வீட்டுல இருக்கும்போது அவங்க இது ஒரு குறைபாடுன்னு சொன்னீங்க. பட் தொற்று நோய் கிடையாது இல்லையா? நம்ம அவங்களுடைய மெடிசின்ஸ் எல்லாம் சில பேர் வர்றதுக்கு முன்னாடியே ப்ரிகாஷனா அவங்க சாப்பிடுறது கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் சரியா தவறான்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நேர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ 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 பேர் சொல்லுங்க. வணக்கங்க மேடம், பழனி பேசுறேங்க. ஓகே டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். பழனி பேசுறேங்க. சொல்லுங்க சார். சார் எனக்கு கால்ல வந்து ஹலோ நீங்க டாக்டர்கிட்ட பேசுங்க. கால்ல என்ன செய்யுது சார் சொல்லுங்க. கால்ல வந்து ரத்த குழாய் அடைப்பு இருக்கு. ரத்த குழாய் அடைப்புங்களா? ஆமாங்க சார். ஸ்கேன் எடுத்து சரிங்க, ஸ்கேன் எடுத்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல கால்ல முட்டிங்கால் கீழே மட்டும் முட்டிக்கால்ல கீழே மட்டும் என்னாச்சு? அது கீழே மட்டும் பிளாக் ஆயிருக்குங்க. ஓகே ஓகே, பிளாக் ஆயிருக்கு. சரிங்க. இப்போ உங்களுக்கு அதனால என்ன செய்யுதுங்க? ஏதாவது குத்தல் மாதிரி வலி ஏதாவது ஏற்படுதா? இல்ல வீக்கம் இருக்கா? இல்ல கால்ல தோல் கலர் மாறி இருக்கா? கால்ல வீக்கம் இருக்குங்க, தோல்ல லைட்டா கலர் மாறி இருக்கு. சரிங்க, கலர் மாறி இருக்கு. சரிங்க. எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்கு சார் உங்களுக்கு? 1 வருஷம் இருக்குங்க. 1 வருஷமா இருக்கு. சரிங்க, ஒன்றும் கவலை இல்லைங்க. இதுக்கு வந்து ஹோமியோபதியில நல்ல சிகிச்சை இருக்கு. முதல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட ரத்தத்துல கொழுப்பு சத்து எவ்வளவு இருக்குன்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த அடைப்பு வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும். வேற ஏதாவது பிரச்சனையினால இந்த அடைப்பு ஏற்பட்டதான்றத பார்க்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மருந்துகள் நாங்க வந்து பரிந்துரை செய்வோம். அப்புறம் சில உணவு பழக்க கட்டுப்பாடு. இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடைப்பு இருக்கும்போது இந்த அதிக கொழுப்புள்ள உணவை வந்துட்டு நீங்க வந்து தவிர்க்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்புறம் வந்து முறையான உடற்பயிற்சியும் இதுக்கு தேவை. இப்போ வந்து காலில் அடைப்பு இருக்கும்போது சில பயிற்சிகள் நீங்க வந்து நிறைய செய்யக்கூடாது, சில பயிற்சிகள் செய்யணும். அது என்னன்றதை வந்து டாக்டர் வந்து நேரில் உங்களுக்கு வந்து பரிந்துரை செய்வாங்க. ஆனா இதுக்கு வந்து தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹோமியோபதி மருந்துல இது வந்து அறுவை சிகிச்சை இல்லாம சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், நலம் காக்க. பேர் சொல்லுங்க. ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? பில்லிவாக்கத்துல. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. டாக்டர் சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு இவ்வளவு நாளா வந்து டயபெட்டிஸ் இல்லவே இல்லை. சரிங்க. இப்போ இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் எல்லாம் வலிக்குதுன்னு டாக்டர் கிட்ட செக்அப் போனேன். சரிங்க. அப்ப சாப்பிடறதுக்கு முன்னாடி 340 இருந்தது. 340 சாப்பிடுறதுக்கு முன்னாடி இருந்தது. சரிங்க. 304 இருந்தது. 304. சரிங்க. அதுக்கப்புறம் அது சாப்பிட்ட பிறகு 460. 460 சாப்பிட்டதுக்கு அப்புறம். சரிங்க. அது வந்து அப்படியே பார்த்தோம்னா இப்ப லாஸ்டா டெஸ்ட் பண்ண இடத்துல வந்து 220 சாப்பிடுறது. 120. சரிங்க. 122. சரிங்க. சாப்பிட்ட பிறகு 193 சார். சரிங்க. ஆனா டேப்லெட்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணலாமா இல்ல அப்படியே என்ன செய்யலாம்? டேப்லெட் நீங்க வந்து கண்டிப்பா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு குறைஞ்சு இருந்தாலும் டேப்லெட்ஸ் வந்துட்டு கண்டிப்பா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து மெயின்டைன் ஆகுதான்றதை பார்க்கணும். ரத்தத்துல குளுக்கோஸ் வந்துட்டு தொடர்ந்து மெயின்டைன் ஆகுதான்றதை பார்க்கணும். உங்க அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது குளுக்கோஸ் இருக்குங்களா? சுகர் இருந்ததா? இல்ல சார். சரி, சரிங்க. இருந்தாலும் நீங்க வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து தொடர்ச்சியா வந்து அதை வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அந்த அளவு குறைஞ்சு அது நார்மல்லையே கொஞ்ச நாளைக்கு மெயின்டைன் ஆனா அப்புறமா படிப்படியா தான் நீங்க வந்துட்டு மருத்துவரின் ஆலோசனைப்படி உங்க மருந்துகளை குறைக்கணுமே தவிர சடனா வந்துட்டு நீங்க உங்களோட மருந்துகளை நிறுத்திட்டா திடீர்னு ஒரு வாரத்துல மறுபடியும் பழைய மாதிரி வந்து சுகர் லெவல்ஸ் வந்து ரைஸ் ஆயிடும். அந்த மாதிரி இல்லாமல் படிப்படியா வந்து இந்த சர்க்கரை மாத்திரைகளை வந்து மருத்துவரோட ஆலோசனைப்படி குறைச்சிக்கிறது வந்து நல்லது. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? பாத்திமா, திருச்சியில இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம்மா. சொல்லுங்க, உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு சுகர் இருக்கிறாங்க.
அம்மாவுக்கு சுகர் இருக்குமா? சரிங்கம்மா. அம்மாக்கு என்ன வயசு ஆகுதுமா? எங்க அம்மாக்கு 40 வயசு ஆகுது. 40 வயசு. சரிங்க. இப்போ அவங்களுக்கு வாய் புண்ணு அதிகமா வருது. வாய் புண்ணு அதிகமா இருக்கு. சரிங்க. ஏன்னு தெரியல, வயித்துல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்க. ஹோமியோல ட்ரீட்மெண்ட் பண்ணா நல்லா ஆகுமா? என்ன மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் அது தெரிய மாட்டேங்குது. பி-காம்ப்ளெக்ஸ் மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. சரிங்க சரிங்க. இது கண்டிப்பா இதுக்கு வந்து தீர்வு ஹோமியோபதியில கண்டிப்பா இருக்குமா. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசிடிட்டி தொந்தரவு ரொம்ப ஈஸியா வரும். அதாவது இந்த H. பைலோரைன்னு ஒரு தொத்து வந்துட்டு ஈஸியா வந்துட்டு சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்துடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா வயிறு புண்ணு வாய் புண்ணு வந்து அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அப்போ வந்து அதுக்கான சிகிச்சைகள் தரும்போது பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த வயிறு புண்ணும் வாய் புண்ணும் வந்து சரியா போயிடும். ஜீரணமும் வந்துட்டு நல்லா ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு ஹோமியோபதியில நல்ல சிகிச்சை இருக்கு. ஆல்ரெடி அவங்க விட்டமின் மாத்திரைகளும் எடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அது கூடவே ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் வேகமா வந்து குணமடையலாம். ஓகே, நீங்க கேட்ட மாதிரி நிச்சயமா இதுக்கு குணமடைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. கீழே நம்பர் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குமா, நீங்க அது கலைப்பணி ஏற்படுத்தி முன்பதிவு பண்ணி சிகிச்சை பெற்றுக்கலாம். நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் பார்த்து நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம். நலம் காக்க பேர் சொல்லுங்கம்மா. ராஜலட்சுமி. எங்க இருந்து பேசுறீங்க ராஜலட்சுமிமா? இருந்து பேசுறேங்க. ஓகே, டாக்டர் பேசுங்க. சார், எங்க தைராய்டு இது இருக்குங்க. சரிங்கம்மா. தைராய்டு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? என்னங்க? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. எவ்வளவு நாளா தைராய்டு பிரச்சனை இருக்குமா உங்களுக்கு? 3 months இருக்குதுங்க. 3 months இருக்கு இல்லையா? 3 months. சரிங்கம்மா. 3 months தைராய்டு இருக்கு. தைராய்டு இருக்கனால வந்து எது சாப்பிடலாம், வெயிட் ரைஸ் ஆயிருக்குது. அதுக்கு வந்து ஹோமியோபதிக்கு இதுக்கு தான் வந்து பக்கத்துல போனோம். அவங்க வந்து டேப்லெட் வெயிட் கம்மியா கொடுத்துருக்காங்க, தைராய்டுக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்க. சாப்பிடலாம் இல்ல எந்த மாதிரி இதுன்னு இருக்கலாம்னு கொஞ்சம். இப்போ ஹோமியோபதி சிகிச்சை ஆரம்பிச்சிட்டீங்களா தைராய்டு பிரச்சனைக்காக? இப்பதான் 2 days தான் ஆச்சு ஹோமியோபதி. சரிங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹோமியோபதியில நல்ல தீர்வு இருக்குமா. தைராய்டு பிரச்சனைக்கு நல்ல தீர்வு இருக்கு. நீங்க இதை தவிர நீங்க வந்து தைராய்டுக்கான சிகிச்சைகள் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மருந்துகளோட சேர்த்தே இதை எடுத்துக்கலாம். படிப்படியா நீங்க வந்துட்டு அதை வந்து தைராய்டு மாத்திரைகள்ல இருந்து வெளியில வந்துட முடியும். பட் ஹோமியோபதி மருத்துவத்தையும் கொஞ்ச நாள் தொடர்ந்து விடாத எடுத்துட்டு அந்த தைராய்டுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. சார், வெயிட் கம்மியாக இருக்கு வந்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பா வெயிட் கம்மியாங்களா, அதுக்கு தனியா டேப்லெட் கொடுத்துருக்காங்க. வெயிட் கம்மியாகிறதுக்கு தனியா டேப்லெட் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? கொடுத்துருக்காங்க சார். அதனால வெயிட் கம்மியாகுங்களா? இல்ல, இப்போ வந்து வெயிட் கம்மியாகிறது கண்டிப்பா அவங்க டேப்லெட் கொடுத்தது கண்டிப்பா எப்பவுமே ஒபேசிட்டிக்கான டேப்லெட் என்ன பண்ணணும்னா இருக்க வெயிட்டை வந்து ஜாஸ்தி ஆகாம பாத்துக்கும். இப்போ வந்து இப்போ 90 kg ஒருத்தர் இருக்காங்கன்னா 90 kgன்றது திடீர்னு ஒரு 2 மாசத்துல 3 kg 3 மாசத்துல 6 kg வேகமா ஜாஸ்தி ஆகாம அதை பாத்துக்கும். ஆனா வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களோட உடற்பயிற்சியும் உங்களோட உணவு பழக்க வழக்கத்தையும் நீங்க கண்டிப்பா மருந்தோட சேர்த்து அதையும் செஞ்சுக்கிட்டு வந்தாதான் மாற்றம் ஏற்படுத்தினாதான் உங்களோட உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். மருந்துகள் எதுக்குன்னா சடன் ரொம்ப சீக்கிரமா வெயிட் ஏறாம இருக்கிறதுக்காக தான் அந்த மருந்து வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. நம்ம சக்கர வியாதிக்கு பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு நேயர் வந்துட்டாங்க, பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. நலம் காக்க. ஹலோ ஹலோ, தொடர்புல தான் இருக்கீங்கம்மா, பேசுங்க. டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா, நீங்க பேசுறது கேக்குது, சொல்லுங்கம்மா. எனக்கு சுகர் வந்து ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சுங்க சார். சுகர் 6 வருஷமா இருக்கு, சொல்லுங்க. ஆமா, ஆனா இப்போ வந்து எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இடுப்புல எலும்பு தேஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்சுலின் கொடுக்குறாங்களா? இடுப்புல தேய்வு இருக்கு. சரிங்கம்மா. முதுகு தண்டும் ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். சரிங்கம்மா. இல்லைங்க, டேப்லெட் மட்டும் தான் எடுத்துன்னு இருக்கிறோம். சரிங்க. இப்போ வந்து உட்கார முடியல, எழுந்திருக்க முடியல. இது ஆபரேஷன் பண்ணணுமா? இது ஆபரேஷன் பண்ணுமா? என்ன பண்ணலாம்? ஏன்னா முதுகுலையும் வந்து ஸ்ட்ரென்த் எலும்பு முள்ளந்தண்டு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த தேய்மானம்ங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரமா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நீங்க தொடர்ந்து டிவி வாட்ச் பண்ணுங்கம்மா. அடிப்படை காரணம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சர்க்கரை வியாதியால தான் இந்த தேய்மானங்கள் வந்து ஜாஸ்தி ஆகும். வந்து கண்டிப்பா சர்க்கரையோட கட்டுப்பாடை வந்துட்டு ரொம்ப கரெக்டா வச்சுக்கணும். ஸோ அதுக்கான மருந்துகள் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த முட்டு தேய்மானத்துக்கு மருந்துகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த சர்ஜரியில இருந்து வெளியில வந்துடலாம். இந்த சர்ஜரி பண்ணணும்ன்ற அவசியங்கள் இருக்காது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம் வந்து சர்ஜரி வந்து ரொம்ப லாஸ்ட்ல தான் யோசிப்பாங்களே தவிர ஆரம்ப நிலையிலேயே வந்து ஒரு சர்ஜரி பண்ண மாட்டாங்க. குறிப்பா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சர்க்கரை வியாதி இருக்கும்போது சர்ஜரிங்கிறது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தவிர்க்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது.
இது இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு ஹோமியோபதியில நல்ல மருத்துவ சிகிச்சை இருக்கு. இப்போ வந்து இவங்க வந்து ஹோமியோபதி டாக்டர் அணுகி மருத்துவம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா சைமல்டேனியஸா சர்க்கரை அளவும் குறைய ஆரம்பிக்கும். அதே சமயத்துல மூட்டு தேய்மானங்களும் வந்துட்டு வலி வந்து குறைஞ்சிடும். ஓகே, நன்றிமா. உங்களின் அனுப்புக்கு சார் சொன்னதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கம்மா. இன்னொரு நேர் கூட பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. என் பேர் குமாருங்க. குமார் சார், எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் குமாருங்க. எங்க இருந்து பேசுறீங்க? டாக்டர்கிட்ட பேசுறீங்க. தரமணி சென்னை தரமணில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க குமார் சார், கேக்குது நீங்க பேசுறது, சொல்லுங்க சார். எனக்கு பாத்தீங்கன்னாக்கா ஏப்பம் அடிக்கடி வந்துன்னே இருக்கு. அடிக்கடி ஏப்பம் வருது. சரிங்க சார். ஏப்பம் வந்து மூச்சு அடைக்கிற மாதிரி வருது. ஏப்பம் வந்து மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க, அதாங்க ப்ராப்ளம். அடிக்கடி இந்த ப்ராப்ளம் இருக்கு. எதுனா பைக் ஓட்டிட்டு போகும்போது கூட இந்த ப்ராப்ளம் வருது. சரிங்க, உங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி சளி தொந்தரவுகள் இந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? சளி இல்லைங்க, துப்பனம்னா லைட்டா சளி வருது, அவ்வளவுதான். லைட்டா சளி வருது. இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர், செக் பண்ணி. சரி, தூசியில போனா தும்மல் வர மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? இல்ல சார், அது மாதிரி எதுவும் இல்ல. இந்த ஏப்பம்ங்கிறது வந்து சாதாரணமே வருதுங்களா, இல்ல வேற ஏதாவது சாப்பிட்டாதான் அந்த ஏப்பம் வர்றது நிறைய தெரியுதுங்களா? சாப்பிட்டோம்னா வருது சார். அதுக்கப்புறம் சாப்பிட்டு நான் கொஞ்சம் நடுத்தரம் இருக்கும்போது வரல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வருது சார். அப்புறம் பசி. சரிங்க சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உங்களுக்கு வந்து சாதாரணமா அஜீரணம் தான் வந்து மூல காரணமா இருக்கு. இந்த கேஸ் ஃபார்மேஷன்ஸ் நிறைய வரும்போது பாத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி அந்த மூச்சு திணறல் ஏற்படுத்துறதுக்கான காரணங்களும் அதுதான். இப்போ வயிற்றுல வந்து கேஸ் நிறைய ஃபார்ம் ஆகும்போது அது மேலே இருக்கிற அந்த டயஃப்ரமத்தையும் புஷ் பண்ணும்போது இந்த நுரையீரலானது வந்து சரியா விரிவடையாது. அதனால மூச்சு திணறல் ஏற்படலாம். ஸோ இந்த கேஸ் ப்ராப்ளத்துக்கு நீங்க வந்து முறையான சிகிச்சை இந்த அசிடிட்டி ப்ராப்ளத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலே அந்த மூச்சு திணறல் வர்றது வந்து குறைஞ்சிரும். இதுக்கு வந்து ஹோமியோபதியில நல்ல சிகிச்சை இருக்கு. அதை தவிர நீங்க வந்து நேரத்துக்கு சாப்பிடணும். சில அந்த எண்ணெய் பொருள்கள் ரொம்ப அதிகமா காரமா இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் வந்து தவிர்க்கணும். அதே மாதிரி இந்த புகைப்பழக்கம் அந்த மாதிரி பழக்கங்கள் ஏதாவது இருந்தால் அதுல இருந்து வெளியில வந்துடணும். இதெல்லாம் செஞ்சாலே போதும், இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வந்து வெளியில வந்துட முடியும் சார். நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. கஸ்தூரிங்க. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் காங்கேயத்துல இருந்தேங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. கஸ்தூரிம்மா சொல்லுங்க. கஸ்தூரி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. காங்கேயத்துல இருந்து. எனக்கு ஹோமியோபதி டாக்டர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒத்த தலைவலிங்க. ஒத்த தலைவலி ஹோமியோபதி மருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லுங்கம்மா. இந்த 3 மாசமா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. சரிங்கம்மா. 4-5 வருஷமா இருக்கு தலைவலி. இங்கிலீஷ் மருந்து தான் நிறைய எடுத்துட்டுங்க. சரிங்கம்மா. அப்புறம் இப்ப கன்சூவா இருக்கேங்க. சரிங்க. அந்த மாத்திரைக்கும் இந்த ஹோமியோபதி மாத்திரை எடுத்துக்கலாங்களான்னு கேக்குறேங்க. இப்ப கண்டிப்பா கன்சீவா இருக்கும்போது ஹோமியோபதி மருந்துகள்ல வந்து எடுத்துக்கிறதுனால ஒன்றும் தப்பாகாது. அதனால உங்களுக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லதா இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்க ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட போயிட்டு அவங்கள்ட்ட நீங்க கன்சீவா இருக்க விஷயத்தையும் சொல்லணும். சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பவரை மாத்தி கொடுப்பாங்க. ஆனா கண்டிப்பா நீங்க இந்த சமயத்துல ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கிறதுனால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. சரி. சரிங்க, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஸோ இந்த டயபெட்டிக் வர்றதுக்கு முன்னாடியே ப்ரிகாஷனாக சில பேர் அந்த வீட்டில் இருக்க மருந்துகளை எடுத்து சாப்பிட்றாங்க. சரியா தவறா சார்? ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா முதல்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண விஷயங்கள் வந்துட்டு எக்ஸசைஸ் மற்றும் டயட். அதாவது நேரத்துக்கு சாப்பிடணும். நேரமின்மைன்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கரெக்டான டைமுக்கு வந்து சாப்பிட்றதுன்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு. ரெண்டாவது வந்து அவங்களோட பரம்பரையில அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த மாதிரி பிளட் ரிலேஷன்ஸ்க்கு வந்துட்டு சுகர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து 50% இருக்கும். ஸோ ஆஃப்டர் 40 years இவங்களுக்கு வந்து 50% ஆஃப் சான்சஸ் இருக்கிறதுனால அந்த சமயத்திலேயே இவங்க வந்துட்டு இந்த உடற்பயிற்சியிலையும் அப்புறம் வந்து டயட்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஒரு நேர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. மேடம், என் பேரு ஸ்வப்னாதேவி. எங்க இருந்துமா? நாங்க திருவொற்றியூர்ல இருந்து பேசுறோம். கிட்ட பேசுங்க. என் பையனுக்கு வந்து 11 ஆகுது ஏஜ். சரிங்கம்மா, சொல்லுங்க. அவனுக்கு வந்து லாஸ்ட் மந்த் பிப்ரவரி மந்த்ல இருந்து அவனுக்கு தைராய்டு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சரிங்கம்மா. கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு டேப்லெட் போட்டுட்டு இருக்கோம். சரிங்கம்மா. ஏஜ் சின்ன ஏஜா இருக்குங்க சார். இது எவ்வளவு நாள் கண்டினியூ பண்ணணும்?
ஒன்றும் கவலை இல்லைம்மா. ஏஜ் சின்ன ஏஜா இருந்தாலும் ஆரம்ப நிலையிலேயே நீங்க வந்துட்டு தைராய்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால ஆரம்பத்திலேயே மருந்து எடுத்துக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பெரிய காம்ப்ளிகேஷன் உடம்பு மட்டும் குண்டாகுது. அதாம்மா, இது வந்து முதல்லயே நீங்க சிகிச்சை எடுத்துக்கிறதுனால பெரிய அளவுல அவங்களுக்கு வந்துட்டு வெயிட் போடாம வந்து தவிர்த்திடலாம். இதை தவிர வரக்கூடிய வேற காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வராது. ஸோ சின்ன வயசானாலும் கவலைப்படாதீங்க. ஆரம்பத்திலே நீங்க வந்துட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால மருந்துகளை வந்து தொடர்ச்சியா எடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டு அடிக்கடி வந்து கரெக்டா வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி அந்த தைராய்டு லெவல்ஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை வந்து உங்களுக்கு குறைச்சிக்கிட்டே வருவாங்க. ரெண்டாவது வந்து சின்ன வயசா இருக்கும்போது இப்பவே வந்து அவங்களுக்கு வந்து இந்த விளையாட்டுல வந்துட்டு ஆர்வத்தை வந்து ஏற்படுத்துங்க. அவங்களுக்கு வந்து வெளியில அந்த பிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியம். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். இதெல்லாம் செஞ்சாலே பாத்தீங்கன்னா இந்த தைராய்டு லெவல்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து குறைய ஆரம்பிக்கும். நன்றிமா, உங்களின் நினைப்புக்கு தகுந்த ஆலோசனை கிடைத்திருக்கும். நம்ம இன்னொரு நேயர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், நலம் காக்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, பெயர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா, நீங்க பேசுறது கேக்குதுமா, சொல்லுங்க. நான் இங்க பூந்தமல்லியில இருந்து பேசுறேன் சார். சரிங்கம்மா. அதாவது வீடு கிளீன் பண்ணும் போதெல்லாம் மூக்குல தூசி ஏறிச்சுன்னா இதாகுது, தும்பல் வருது. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பாடு செஞ்சோன்னா அந்த கம்பர்ற மாதிரி இருந்தா அது தும்மல் எல்லாம் வருது சார். சரிங்கம்மா. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்கம்மா. அதாவது தூசியில இல்ல வேற பொருள்ல இருக்கக்கூடிய சில பொருட்கள் வந்து உங்க உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால அடிக்கடி தும்மல் வருது, சளி பிடிக்கிறது, கண் அரிப்பு இருக்கிறது, இது எல்லாமே இதோட அறிகுறிகள் தான். இதுக்கு ஹோமியோபதி மருத்துவத்துல நல்ல சிகிச்சை இருக்கு. நீங்க ஆரம்பத்திலேயே வந்து பக்கத்துல இருக்கிற ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் அணுகுனீங்கன்னா அவங்க டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத வந்துட்டு முதல்ல வந்துட்டு அதை வந்து கண்டிப்பா வந்து ஃபுல்லா கேட்பாங்க. கேட்டுக்கிட்டு என்ன பிரச்சனைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மருந்து கொடுப்பாங்க. பிளஸ் நீங்க வந்து அடிக்கடி நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா இந்த அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா குறிப்பா வெயில் காலத்துல நிறைய சளி வெளியில போறதுனால டீஹைட்ரேஷன் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ சாதாரண தண்ணீரை வந்து அடிக்கடி இவங்க குடிக்கணும். பிளஸ் வந்துட்டு இந்த மாதிரி தூசியில வேலை செய்யும் போது கொஞ்சம் அதுக்கு தகுந்த அந்த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டோ இல்ல ஒரு துண்டை கட்டிக்கிட்டு அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னாக்கா அந்த அலர்ஜியோட தாக்கம் வந்து குறைஞ்சிரும். அது கூடவே மருந்துகள் எடுக்கும்போது ஒரு சில காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சாதாரணமா இருக்கிற மாதிரி ஆயிடும். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேயர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம், நலம் காக்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, தொடர்புல தான் இருக்கீங்க. உங்களுடைய பேர் என்ன? ஹலோ. ஹலோ சொல்லுங்க சார், பேர் சொல்லுங்க. ஹலோ. பேர் சொல்லிட்டு உங்களுடைய கேள்வியில கேளுங்க டாக்டர்ட்ட. ஹலோ. வேலூர்ல தாமோதரன் பேசுறேன். ஓகே, டாக்டர்ட்ட பேசுங்க. சொல்லுங்க சார், உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. குத்தல் வலி பாதத்துல இருக்கு. பாதத்துல குத்தல் வலி இருக்கு சார். சரி, எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? இது 2-3 வருஷமா இருக்கு. ஆனா சுகர் ஓரளவுக்கு நார்மலா தான் வச்சிருக்கேன். மிஞ்சி போனா 200 வரும், அதுக்கு மேல வைப்பது இல்ல. சரிங்க சரிங்க. இந்த 200ங்கிறது சாப்பிட்டதுக்கு அப்புறம் வருதுங்களா இல்ல வெறும் வயிற்றுலயே இந்த 200 வருதுங்களா? கால் வலி அடிக்கடிக்கு வருது, வெளியே போனா வருது. சரிங்க. வேற யாருக்காவது குடும்பத்துல சுகர் பிரச்சனை இருக்குங்களா சார்? உங்க ஃபேமிலியில உங்க அப்பா அம்மாவுக்கோ இல்ல ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கோ யாருக்காவது சர்க்கரை தொந்தரவு இருக்கா? ரத்த சம்பந்தப்பட்ட அப்பா, ஆமா அப்பாக்கு இருந்துச்சுங்க. அப்பா சரிங்க சரிங்க. அதிகமா இருந்துச்சு, கிட்னி கூட ஃபெயிலியர். சரிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த குத்தல் வர்றதுக்கு சர்க்கரையும் ஒரு காரணம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த கால்கேனியம் ஸ்பர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த மூட்டு அந்த ஆங்கிள் கீழே இருக்கிற மூட்டுல பாத்தீங்கன்னா சில கால்சியம் படிமானங்கள் நிறைய இருக்கிறதுனால அதனால கூட இந்த குத்தல் வலி ஏற்படும். இருந்தாலும் நீங்க வந்து ரிப்பீட்டடா வந்து இந்த சர்க்கரை அளவு சோதிக்கணும். HbA1c டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குங்க. அதை நீங்க அருகிலுள்ள மருத்துவமனையில போனா மருத்துவர் வந்து பரிந்துரை செய்வாங்க. ஸோ அந்த டெஸ்ட் எடுத்துட்டா சர்க்கரையோட ஆவரேஜ் அளவு என்னன்னு தெரியும். ஸோ வலிக்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டா இந்த வலி வந்துட்டு சரியா போயிடும். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, தொடர்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? குப்புசாமி. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சார், அனகாபுத்தூர். ஹலோ, சொல்லுங்க சார். சார், எனக்கு வந்து பிரெயின் ஸ்ட்ரோக்கு சார். பிரெயின் ஸ்ட்ரோக்கு. பிரெயின் ஸ்ட்ரோக்குங்களா? சரிங்க. ஆமா சார், பிரெயின் ஸ்ட்ரோக்கு. ஒரு 2011ல எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுங்க.
2011ல ஆக்சிடென்ட் ஏற்பட்டது. சரிங்க. எனக்கு வந்து தலையில அடிபட்டது. தலையில அடிபட்டது. சரி. அந்த தலையில அடிபட்டதும் வந்து நான் கவனிக்கவே இல்லை. சரிங்க. அது இப்போ வந்து ரத்தம் கட்டிக்கிறதுனால ஒரு பக்கம் ரைட் சைடு வந்து கை கால் விழுந்து போச்சுங்க. சரிங்க. அதுக்கு ஏதாவது வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குமா சார்? கண்டிப்பா இதுக்கு ஹோமியோபதியில நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு சார். இப்போ என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த அடிபட்டதுனால அந்த ரத்தம் உறைஞ்சிருக்கு இல்லைங்களா, அந்த உறைஞ்சதுனால என்ன இருக்கும், பக்கத்துல இருக்கிற நரம்புகள்லாம் அதுல ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அப்ப அந்த நரம்புகள் எங்கெல்லாம் சப்ளை பண்ணுதோ அந்த ஏரியாலாம் வீக் ஆயிடுங்க. ஸோ இதுக்கு வந்து மருந்துகள் இருக்கு. இந்த மருந்துகள் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ரத்த உறைவானது வந்து கரைஞ்சிரும். ஸோ கரைய பார்த்தீங்கன்னா அந்த நரம்புகள் வந்துட்டு நல்லா வளர ஆரம்பிக்கும். அப்போ வந்து உங்க கை கால்களுக்கு வந்து பழையபடியான ஸ்ட்ரென்த் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஸோ இந்த மருந்துகள் கூட சேர்த்து சில எக்ஸசைஸ்கள் டாக்டர் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியில வந்துடலாம். ஓகே, நன்றி. அவங்களின் அழைப்புக்கு கவலைப்பட வேணாம். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையில் இதுக்கு தகுந்த தீர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மறந்துடாம கீழே நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை முறைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். டாக்டர், நேர்ல நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. சார், டயபெட்டிக் இப்போ பொதுவா எல்லா இடத்துலயும் பரவலா எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு நோய், குறைபாடாகி போச்சு. கணையத்துல இருந்து இன்சுலின் சுரக்காமை குறைவுங்கிறது. பட் இதுக்கு ஏன் இன்னுமே சரியான தீர்வு இல்லைங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுல ஹோமியோபதி எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ரேட் கொடுத்துட்டு இருக்கு? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப டயபெட்டிஸ்ல வந்துட்டு நிறைய பிரிவுகள் இருக்கு. வந்து டைப் 1. வணக்கம். 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 பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க. சகாய ராகினி. எங்க இருந்து பேசுறீங்க? ஏசர்பாடி. டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கம்மா. சகாய ராகினி. சொல்லுங்கம்மா. சகாய ராகினி. டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. பாடி. டாக்டர், எனக்கு ஜனவரியில இருந்து சொல்லுங்க. ஒரே வலி. ஜனவரியில இருந்து முட்டி வலிங்களா? டாக்டர்கிட்ட 2 முறை நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன். சரிங்க. அவங்க என்ன முடக்குவாதம் மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. முடக்குவாதம். சரிங்க. நான் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா இன்னும் எனக்கு கியூரே ஆகல. சரிங்கம்மா. அது என்ன டாக்டர் பண்றது? ஹோமியோபதி கேர்ல ஏதாவது மருந்து இருக்கா? கண்டிப்பா ஹோமியோ கேர்ல இதுக்கு நல்ல மருந்து இருக்குமா. இது வந்துட்டு முடக்குவாதம் அல்லது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நீங்க தொடர்ச்சியா சிகிச்சை எடுத்துக்கணும். சிகிச்சை எடுத்துக்க முதல்ல வலி குறைய ஆரம்பிக்கும். வலி குறைஞ்சா உங்களுக்காக அந்த முட்டியை வந்துட்டு நகர்த்த முடியும். ஸோ அப்படி நகர்த்தி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த மெம்பரேன்ஸ்லாம் நல்லா இருக்கும். அப்போ வந்து அந்த முடக்குவாதத்துல வரக்கூடிய அந்த டிஃபார்மிட்டிஸ்லாம் வராம தடுத்துடலாம். நீங்க கண்டிப்பா வந்து வலி இருந்தாலுமே இந்த முடக்குவாதம் இருக்கும்போது அந்த ஏரியா வந்து நீங்க மூவ் பண்ணணும். அதாவது ஸ்ட்ரெச் பண்ணி எக்ஸசைஸ் வந்துட்டு அந்த முட்டிக்கு கண்டிப்பா கொடுக்கணும். வலி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நகர்த்தாமே வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டிஃப்னஸ் டெவலப் ஆயிடும். ஸோ கண்டிப்பா எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அப்புறம் சில உணவுப் பொருள்களை வந்து தவிர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சில யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருள்கள் உங்களுக்கு வந்து லிஸ்ட் கொடுப்பாங்க. கண்டிப்பா அந்த உணவுப் பொருள்கள் நீங்க தவிர்த்தணும். இதே தவிர ஜீரண சக்தி நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதனால நீங்க நேரத்துக்கு சாப்பிடணும். தண்ணியை வந்து கரெக்டா உங்க தாகத்துக்கு தகுந்த மாதிரி குடிக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஜாயிண்ட் பெயின் ப்ராப்ளத்துல இருந்து கண்டிப்பா வெளியில வந்துடலாமா. ஓகே, நன்றி உங்களுடைய இழப்புக்கு. சார், இப்போ டயபெட்டிக் வந்த பிறகு வேற ஏதாவது நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. வணக்கம். 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 பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க. ஓகே, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. இப்போ எனக்கு அடினோமயோசிஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. சரிங்க. நான் யூட்ரிக் டானிக் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்க. வேற ஏதாவது எடுத்துக்கணுங்களா? இல்ல நானா தான் மெடிக்கல்ல போய் எடுத்துட்டு இருக்கேன். டாக்டர்ஸ் எதுவும் கான்டாக்ட் பண்ணி? இல்லைங்கம்மா, கண்டிப்பா இதுக்கு வந்து மருத்துவர் ஆலோசனை வந்து உங்களுக்கு தேவை. இப்போ வந்து அடினோமயோசிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஆட்டோ இம்யூன் பிரச்சனை மாதிரி. இப்போ யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய லைனிங் டிஷ்யூஸ் வந்து யூட்ரஸை தவிர வேற ஏதாவது ஆர்கன்ல அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இதுக்கு ஹோமியோபதியில கண்டிப்பா நல்ல சிகிச்சை இருக்கு. தொடர்ச்சியா மருந்து எடுத்துட்டீங்கன்னா இந்த பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய வலிகளோ அல்லது வந்து பீரியட்ஸ் வந்து எக்ஸஸா இருக்கிறது இந்த மாதிரியான இர்ரெகுலாரிட்டிஸ்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்கேன் பீரியாடிக்கலா செஞ்சு பார்க்கும்போது அந்த
எண்டோமெட்ரியோசிஸ்க்கான பிரச்சனைகள் வந்து அடினோமயோசிஸான ப்ராப்ளம்ஸ் வந்து குறையுதா அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா இது வந்து செல்ஃப் மெடிகேஷன் எடுக்காமல் நீங்க வந்து ஒரு மருத்துவரின் ஆலோசனைப்படி இதுக்கு வந்து மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, நன்றி. உங்களுடைய முதல்ல நம்ம கேட்ட மாதிரி ஹோமியோபதியில சக்சஸ் ரேட் எவ்வளவு இருக்குங்கிறத முதல்ல கேட்டோம் இல்லையா, அதுக்கான பதில் பார்க்கலாம். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கேஸ் டு கேஸ் வந்து வேரி ஆகுமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னா குறிப்பா இன்சுலின் டிபெண்டன்சி இல்லாமல் வரக்கூடிய டைப் 2 டயபெட்டிஸ்க்கு ஹோமியோபதியில வந்து நல்ல ஸ்கோப் இருக்கு. அதே மாதிரி இன்சுலின் லெவல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முதல்ல இன்சுலினோட அளவுகளை வந்து குறைக்கிறதுக்கு ஹோமியோபதியில வந்துட்டு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்லயே அவங்க வந்து ஹோமியோ சிகிச்சைக்கு வராங்கன்னா அவங்களுக்கு ஸ்கோப்ஸ் வந்து ரொம்ப நிறையவே இருக்கும். அதே ஒரு வேற சிகிச்சை இருக்கும்போது சைமல்டேனியஸா ஹோமியோபதி மருந்து எடுக்கணும், அதை நிறுத்தாமல் எடுக்கணும். எடுக்கும்போது பாத்தீங்கன்னா படிப்படியா அதுல இருந்து அவங்க வெளியில வர வாய்ப்பு. ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. அர்ஜுனன் சார். ஓகே, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க. அர்ஜுனன், சொல்லுங்க. எனக்கு வந்து சுகர் வந்து 8 வருஷமா இருக்கு. சரிங்க. அது அப்போ இன்சுலின் போட்டு கூட குறைய மாட்டேங்குது, சுகர் குறைய மாட்டேங்குது. சரிங்க. என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அடுத்து? இல்ல உங்களுக்கு வேற என்னென்ன பிரச்சனை இருக்கு? இப்போ சுகர் இருக்கிறதுனால வேற ஏதாவது உடம்புல ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா? ஆமா ஆமா, தொந்தரவு இருக்குங்க. என்னென்ன தொந்தரவு செய்யுதுமா உங்களுக்கு? கால் மாக்கம், மொழி வலிக்குது. சரிங்க. கால் மடமடப்பு. சரி, நீங்க முறையான உடற்பயிற்சி செய்யறீங்களா? முறையான அந்த உணவு பழக்க வழக்கம்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்களா? டயட்லாம் டயத்துக்கு சாப்பிட்றேன், உடற்பயிற்சிலாம் செய்யறது இல்லை. இல்ல, கண்டிப்பா நீங்க வந்து உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செஞ்சா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த மூட்டுகளுக்கு தேவையான வந்து ரத்த ஓட்டம் வந்து கரெக்டா இருக்கும். குறிப்பா பாதத்துக்கு தேவையான ரத்த ஓட்டம் இருக்கும். ஸோ அப்போ வந்து ரத்த ஓட்டம் சரியா இருந்ததுனாக்கா அந்த மூட்டுகளுக்கான அந்த வலு, அந்த ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ வந்து முட்டி வலி வராது. பாதத்துல சில குத்தல்கள் அந்த மாதிரி வலி வர்றது வந்து குறையும். அந்த மாதிரி நியூரோபதி மாதிரி சிம்டம்ஸும் வராது. ஸோ கண்டிப்பா வந்து எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அது கூடவே உணவு பழக்கத்தை வந்து கரெக்டா வச்சுக்கணும். ஸோ வந்துட்டு இதுக்கு வந்து நீங்க ரிலாக்ஸ் பண்ணாமல் இருந்தால் அப்படின்னாக்கா நீங்க வந்து மருந்து சாப்பிடாமலேயே 50% உங்களோட சுகர் இந்த பிரச்சனையை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இது கூட வந்து மருத்துவ சிகிச்சையை வந்து முறையா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து சீக்கிரமா வெளியில வர முடியும். டயட் அண்ட் எக்ஸசைஸ் வந்து 2 கண்ணு மாதிரி உங்களுக்கு. ஸோ டயட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும், எக்ஸசைஸும் வந்து கரெக்டா செய்யணும். ஓகே, நன்றி. உங்களுடைய நிலைப்புக்கு இன்னொரு நேயர் கூட இருக்காங்க டாக்டர். வணக்கம், பெப்பர் டிவி நலம்காக்க பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் ஃபாத்திமா பேசுறேங்க. ஃபாத்திமாவா, எங்க இருந்து பேசுறீங்க? டாக்டர் சார் வணக்கம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து 1 இயரா சுகர் இருக்குங்க சார். 1 இயரா சுகர் இருக்குமா? சொல்லுங்க. 40 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. 1 இயரா சுகர் இருக்குது. வந்து இப்ப வந்து இடது கை வந்து தூக்கவே முடியல. சரிங்கம்மா. இடது கை வந்து தூக்கவே முடியல. சரிங்கம்மா. அது எது காரணம் வந்து ஒன்று இடது கை ரொம்ப இதா இருக்குது. சரிங்க. சுகருக்கான மருந்துகள் எடுத்துக்கிறீங்களாமா? நான் வந்து அலோபதியில் எடுத்துட்டு இருந்தேன். சரிங்க. வந்து எடுக்கல. ஏன் திடீர்னு நிறுத்திட்டீங்களா மருந்துகளை? உடனே நிப்பாட்டிட்டு வந்து இந்த ஒரு வெந்தய பொடி அது மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கால் எரிச்சல் இருந்துட்டு இருக்குது. சரிங்கம்மா. அதுக்கு இப்ப இந்த சோல்டர் தூக்கவே முடியல. இடது கை சோல்டர் சுத்தமா தூக்கவே முடியல. திரும்பி படுக்க முடியல, கை கொஞ்சம் தூக்க முடியல, வைக்க முடியல. அதுக்கு என்ன பண்ணலாம்? சரிங்கம்மா, ஒன்னும் பதட்டப்பட வேண்டாம். நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னாக்கா முதல் வேலையா நீங்க வந்து மருத்துவ சிகிச்சை, நீங்க ஏற்கனவே மருத்துவர் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தீங்களா அந்த டாக்டரை அணுகி முதல்ல வந்துட்டு அந்த பழைய மருந்துகளை தொடர்ச்சியா வந்து எடுத்துக்கோங்க. இயற்கை மருத்துவம் ரொம்ப நல்லது, நான் வந்துட்டு அது இல்லை அப்படின்னு சொல்லலை. ஆனா எப்பவுமே சுகர் மாத்திரைகள் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது வந்து படிப்படியா தான் குறைக்கணும். நம்மளாவே சடனா வந்து நிறுத்தக்கூடாது. ஒரு மருத்துவரின் ஆலோசனை பேரில் தான் வந்து சுகர் மாத்திரையை வந்துட்டு நிறுத்தணுமே தவிர நாமளா நிறுத்திட்டா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 நாட்கள்லயோ இல்ல 1 வாரத்திலயோ மறுபடியும் சுகர் லெவல்ஸ் வந்து ரொம்ப ரைஸ் ஆயிடும். ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது இந்த மாதிரியான மூட்டு வலி, ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஷோல்டரை சுத்தி இருக்கிற தசைகள்ல வீக்கம் இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்பவுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க போய் பழையபடி அந்த மருத்துவரோட ஆலோசனைப்படி மருந்துகளையும் எடுத்துக்கிட்டு இந்த இயற்கை முறையான இந்த வெந்தய பொடி இதெல்லாமும் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதனால கவலைப்படாம முதல்ல போய் மருத்துவரை அணுகி அந்த மருந்துகளை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, நன்றி முடிந்தால். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த டயபெட்டிக் நம்ம கவனிக்காம விட்டோம்னா இந்த ஷோல்டர் வீக்கம் இதை தவிர
வேற என்னெல்லாம் வரும் பக்க விளைவாக? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரத்த நாளங்கள்ல ஏற்படக்கூடிய அடைப்பு வந்து தன்மை வந்து ஜாஸ்தி ஆயிடும். ஸோ அது வந்து ரத்த நாளங்களை பொறுத்து வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய ஆகலாம். பெரிய அளவுல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்பட்டால் ஹார்ட் அண்ட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், பிபி மற்றும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். சிறிய ரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்படும் போது பாத்தீங்கன்னா கண்கள் சம்பந்தமான பிரச்சனை, டயாபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க, அந்த பிரச்சனை வரலாம். கிட்னில வரக்கூடிய அந்த சின்ன சின்ன ரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்படும் போது டயாபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்லக்கூடிய அந்த கிட்னி ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்படுறதுனாலேயே வருது. அது ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து சுகர் வந்து பத்தலை அப்படின்னும் போது உடம்பு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஃபேட்ஸ்ல இருந்து சுகரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதுல வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஒட்டும் தன்மை நிறைய வந்துடும், பேட் கொலஸ்ட்ரால் ஆயிடும். ஸோ இதெல்லாம் போய் இந்த ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படும். அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் தான் இந்த பிரச்சனைகள். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் வந்து கரெக்டான டயட் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் நினைச்சுப்பாங்க சர்க்கரையே சாப்பிடலான்னு எனக்கு சர்க்கரை வராது. அப்படி கிடையாது. அவங்க சர்க்கரையே தவிர்த்து வெறும் கொழுப்பு சத்து உள்ள ஒரு பொருள் சாப்பிட்டா கூட அதுல இருந்து சர்க்கரை ப்ரொடியூஸ் ஆகும். இல்ல வெறும் புரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுல இருந்து சர்க்கரை ப்ரொடியூஸ். நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க டாக்டர். நேர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? லலிதா. லலிதா, மயிலாடுதுறை. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா லலிதாம்மா, சொல்லுங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. நாங்கெல்லாம் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் டாக்டர். சரிங்கம்மா. அதை சாப்பிடக்கூடாதுன்னு நாக்கே அழுத்து போட்டுருது எங்களுக்கு. நாங்க மேக்கப் பண்ணேன்னு சாப்பிட்டு தான் வரோம். சரிங்கம்மா. இந்த ஹோமியோல இதுக்கு தகுந்த மெடிசன் இருக்கா? எல்லாமே சாப்பிடுற மாதிரி மெடிசன்ஸ் தான் இருக்கா? சரிங்கம்மா. இப்போ வந்து முதல்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது நிறைய டாக்டர்கள் சொல்றாங்கன்றதுனால நீங்க வந்து அதனால ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு வேண்டாம். இப்போ வந்து சாப்பிடுறது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா டயாபெட்டிஸ்ல வந்துட்டு எப்படி சாப்பிடணும் அப்படின்னாக்கா, அதாவது ஜீரணம் ஆகிறதுக்கு லேட் ஆகக்கூடிய விஷயங்களை வந்து நீங்க சாப்பிடலாம். ஏன் அப்படின்னாக்கா, நீங்க சாப்பிட்டு அது ஜீரணம் லேட் ஆகிறதுக்குள்ளாரையே உங்க உடம்புல வந்துட்டு தேவையான இன்சுலின் வந்து வந்துடும். அப்போ ரத்தத்துல வந்து மிச்சம் எதுவும் சுகர் இல்லாமல் எல்லாமே செல்ஸ்குள்ளார போயிடும். ஸோ அப்போ வந்து நேச்சுரலா இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். ரெண்டாவது, உங்க மனசுல ஏதாவது இன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னாக்கா, குறைந்த அளவு ஸ்வீட்டை நிறைய நேரம் நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் அளவு சாப்பிட்டீங்கனாலே அந்த ஸ்வீட் சாப்பிடணுன்ற அந்த ஆசை போயிடும். அது மாதிரி 2 உணவுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த பொரி, சோள பொரி போன்ற உணவுகள் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அந்த பசி அடங்கிடும். ரெண்டாவது, சுகர் இருக்கும்போது நிறைய டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றதுனால அசிடிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த சமயத்துல மோர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பிஸ்கெட்டுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சோள பொரி போன்ற உணவுகள் சாப்பிடலாம், மோர் எடுத்துக்கலாம் நடுவுல. அதே மாதிரி டைமுக்கு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சாப்பாடு வந்து ஒரே மாதிரியான சாப்பாடு இல்லாம 2-3 வகையா சாப்பாடு இருந்தா நல்லது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 இட்லி 1 சப்பாத்தி அந்த மாதிரி வந்து மிக்ஸ்டு டயட்டா சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா உங்களோட சுகர் லெவல்ஸ் வந்துட்டு மெயின்டைன் ஆயிடும். அதாவது இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து டயட் அப்படின்னு ஒரு சார்ட் கொடுக்குறாங்க. நீங்க அதை பார்த்த உடனே டென்ஷன் ஆகாமல் நீங்க வந்து இதுவே சாப்பிடலாம். இப்ப காய்கறியே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரை ஃபுட்டு சாப்பிடாம ஒரு கூட்டா செஞ்சு சாப்பிடலாம். ஸோ அப்படி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் பச்சையாகவும் இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு வந்து அதோட சாப்பாடு வந்துட்டு அளவு வந்துட்டு சமன்படுத்திடும். ஸோ அதனால இது ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, உங்க கேட்ட கேள்விக்கு டயபெட்டிக் நேயர்கள் எல்லாருக்கும் சரியான விடை கிடைத்தது. நம்புறோம். இன்னொரு நேர் கூட பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. செல்வராஜன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். சார், எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு சார். சரிங்க. ஆனா நார்மலா தான் இருக்கு. நான் சித்தால மாத்திரை சாப்பிடுறேன். சரிங்க. இப்போ பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிறதுனால அந்த டயட் வந்து இந்த ரஸ்க் இருக்கு பாத்தீங்களா? சரிங்க. அது சாப்பிடலாங்களா? இப்போ ரஸ்க் சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க. இப்போ எந்த ஒரு உணவுமே டயபெட்டிஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அளவாக தான் சாப்பிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஸ்க் சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுனால ரஸ்கே டெய்லி சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது. இப்போ உங்களுக்கு ரஸ்க் சாப்பிடணும் போது 1 அல்லது 2 துண்டுகள் சாப்பிடலாம். எப்பவுமே ஒரு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது நல்லது சார். வெறும் ரஸ்கே வந்து ஒரு வேளை உணவாக வந்து எடுத்துக்காமல் அதை வந்து ஒரு சைடாக ஒரு உணவாக எடுத்துக்கிறது நல்லது. ஓகே,
நன்றி உங்களை நிறைவேற்க டாக்டர். நிகழ்ச்சியில வந்து ஹனுமன் பத்தியும் நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ஏன்னா அவருடைய இன்னைக்கு பிறந்த நாள். அது மட்டும் இல்லாம ஹோமியோபதியோட ஃபவுண்டர். அது மட்டும் இல்லாம ஹோமியோபதியில டயபெட்டிக்கு என்னென்ன கியூர் இருக்குங்கிறத அழகான விளக்கங்களோட ஆரோக்கியமான தகவலை கொடுத்தீங்க. நிகழ்ச்சிக்கான சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. என்ன நிறைய நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இன்னைக்கு ஹனுமன் டாக்டரோடைய பர்த்டே. ஏன்னா அவர் தான் ஃபவுண்டர் ஹோமியோபதியில் இல்லையா? ஸோ அவர் எப்படி வாழ்ந்தாரு, என்ன மாதிரி கண்டுபிடிச்சாரு, டயபெட்டிக் என்னென்ன ட்ரீட்மெண்ட், முழுமையான தகவல் இன்றைய நிகழ்ச்சியில் கிடைத்திருக்கும் நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.